ஆக்சுவலி என் பேர் பார்த்தீங்கன்னா வீரமணி. நான் வந்து திருவாரூர்லேருந்து வரேன். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ, மூட்டு ப்ராப்ளம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொமட்டாலஜி இஷ்யூ மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி இந்த நோய் என்னன்னு தெரியல, நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிட் போடுறோம். போட்டு 15 days ஆகுது. அவங்க வந்துட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்போது ரொமட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் போடல, சில சிக்கல் வந்து வச்சுக்கலாம், அட்மிஷன் போட்டோம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒன்று எடுக்க சொன்னாங்க. அது எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போனா கலைஞரோட காப்பீட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎம் காம்ப்ளிகேஷன் இன்சூரன்ஸ், அதில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு போயிட்டு நான் கேட்கறேன். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் அதில் கிளைம் பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்ல எல்லா நியூஸும் வருது. அதை பேஸ் பண்ணி நான் போய் கேட்கறேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் காப்பீடு பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வரதுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்றாங்க. நீங்க அதோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே போயிடலாம், அதுக்கு நீ பே பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சிருன்றாங்க. சரி, அவங்களே சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பே பண்றதுக்கு போறேன். எவ்வளவு கேட்கறேன், ஒரு அமௌண்ட் 2500 சொன்னாங்க. இதே ஸ்கேனுக்கு எம்ஆர்ஐக்கு வெளியிலேயே சேம் அதே அமௌண்ட் தான். அதையும் நான் விசாரிச்சேன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம பேவும் பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கு அப்புறம் உடனே எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட் தராங்க. எத்தனை நாள் கழிச்சு நான் இன்னைக்கு பே பண்றேன், நீ வந்து 12 days 13 days டேட் தராங்க. ஆனா எனக்கு வந்துட்டு வந்த ஒரு 10 daysல உங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு ரொமட்டாலஜியை பேஸ் பண்ணி நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க அடுத்து இல்ல சார், நான் வந்து எம்ஆர்ஐ வந்துட்டு நான் வந்து எடுக்கணும், அவங்களுக்கு வந்து இது கழுத்துல நரம்புல இஷ்யூ இருக்கு, அதை நான் அதுக்கான கிளாரிபிகேஷன் நான் பண்ணிட்டு தான் போக முடியும். ஏன்னா திருவாரூர்ல இருந்து ரிட்டர்ன் போயிட்டு நான் வர முடியாது சொல்றேன். இல்ல நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, எம்ஆர்ஐ வந்து அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன் போட்டு ஓபி போட்டு பாத்துங்க அப்படின்றாங்க. ஒரு எம்ஆர்ஐக்கு 13 நாள் வெயிட் பண்ற, பணத்தை பே பண்ணிட்டு. அது என்ன ரீசன், ஏன் 13 நாள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ரெண்டு மிஷின் இருந்துச்சு. இந்த 2 மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் கெட்டு போச்சு, மீதி ஒரு மிஷின் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு மிஷின் எப்ப கெட்டு போச்சுன்னு கிட்டத்தட்ட கெட்டு போய் 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசத்துக்கு மேல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு ஸ்கேனர் மிஷின் மட்டும் தான் இருக்கு, அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேனர். ஸோ அதுக்கு இவ்வளோ நாள் டிலே பண்றாங்க. அடுத்து ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உடனே கிடைக்கிறது கிடையாது. பிரைவேட்ல 4 மணி தான் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டோட பைசா பே பண்ணாலுமே நமக்கு ரிப்போர்ட் வந்துட்டு மறுநாள் பிலிம் வந்துட்டு மறுநாள் கிடைக்குது. ரிப்போர்ட் வந்து நேத்து நான் வந்து ஈவினிங் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஃபிலிம் கிடைக்குது. இன்னைக்கு ஈவினிங் தான் ரிப்போர்ட் 7 மணி 8 மணிக்கு வாங்கன்றாங்க. நேத்து வந்துட்டு அவ்வளோ பேஷண்ட் எம்ஆர்ஐ கொண்டு அங்கே வச்சு டைம் மாத்தி சொல்றது அவ்வளோ பேருக்கு கொந்தளிச்சாங்க. எனக்கே பேச முடியல. பேசுறவங்கள்ட்ட அவங்க வந்து ரொம்ப, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட் இருக்குது. இப்ப கிண்டியில ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும், மாற்று கருத்து இல்ல. வார்த்தைகள் தான் கடுமையான வார்த்தைகள் தான், தவறான வார்த்தைகள் கிடையாது. ஒரு மாதிரி உதாசீனப்படுத்த மாதிரி, மூஞ்ச காட்டுறது, அந்த மாதிரி ஒரு ட்ரீட், அவ்வளவுதான். எம்ஆர்ஐ எடுக்கிற இடத்துல தான் பேசுறாங்க. பணியாளர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அதாவது அதனாலதான் பிரைவேட்டுக்கு வந்து இப்ப யானை போறோம், ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கலாம் கிடையாது. சுயமரியாதைக்கான மண் இது, பெரியாருடைய மண்ணு, சுயமரியாதையான மண்ணு. சுயமரியாதை கொஞ்சமாவது வேணும், சுயமரியாதையோட வாழணும் ஆசைப்படுறோம் தான் பிரைவேட்டுக்கு போறோம். ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் நல்லா தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வருது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதிகாரிகள் சரியா இயங்குறாங்களான்ற ஒரு செக்கிங்கை வந்துட்டு கவர்மெண்ட்ல உள்ள இந்த துறைகள் வந்து எதுவுமே பண்றதில்லை. அதுதான் ப்ராப்ளம். இங்க அது நடக்குது. இதனாலதான் வந்து இவங்க வந்து அசிங்கப்படுத்துவாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிரைவேட்டுக்கு போக வேண்டியது. ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டு வரணும், நடக்க மாட்டாங்க. ஸ்ட்ரக்சர் இல்ல, வீல் சேர் தான் இருக்குன்றாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்ல, வீல் சேர்ல கொண்டு வாங்க. இடுப்பு ஒருத்தன் எப்படி வீல் சேர்ல கொண்டு வர முடியும்? சோ அந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கு கூப்பிடுறோம். அதுக்கு இந்த பணி பண்ணிருக்காங்களா கடைநிலை ஊழியர், அவங்க வந்து வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தொகை 50 100 இப்படி கொடுத்தாதான் வராங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அடுத்த வாட்டி வரவே மாட்டாங்க. இதை போய் நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணாலுமே, டாக்டர்கிட்ட யார்ட்ட சொன்னாலுமே சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க வெளியில ஒரு மாதிரி இருக்கு. நான் உள்ள வந்ததுக்கு 15 நாள் இங்க வந்துட்டு நான் வந்து ஒரு பதிவே போடலான் இருக்கேன். சோசியல் மீடியால சரி, சில ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் அவங்கள்ட்ட சொல்லலான்னு பாக்குறேன். இதை ராஜீவ்காந்தியில எங்க அம்மா அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தியில என்னுடைய 15 நாள் அனுபவங்கள் ஒரு பக்கமே எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களும், மாண்புமிகு திரு முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு சரியான ஒரு கவனத்தை கொடுத்து இதை வந்து சரி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.